பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்க. August 14th. August 14th. 2012. 2012. பிறந்த நேரம் 3:53 AM. 3:53 AM அம்மா. ஆமா. பிறந்த இடம் மிதுன ராசி, மிதுன லக்னம். பிறந்த இடம்மா ஜான்ஸ் கிரீக். ஜான்சி. அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? அட்லாண்டானா யுஎஸ்ல இருந்து பேசுறீங்களா? அட்லாண்டான்றது அமெரிக்கா தானே? அமெரிக்கா தான். சரி, அமெரிக்கால கவுண்டிமா நீங்க எந்த மாநிலத்துல இருந்து பேசுறீங்க? ஜார்ஜியா மாநிலத்துல இருந்து பேசுறீங்களா? நீங்க சொல்லக்கூடிய சிட்டி எந்த கவுண்டின்னு அப்படியே உடனே நெட்ல போடுங்கம்மா, உடனே தெரியும். என்ன கவுண்டி? ஃபுல்டன். FULTON ஃபுல்டன் கவுண்டி. ஆமா. ஃபுல்டன் கவுண்டி ஜார்ஜியாவா? FUL ஃபுல்டன் கவுண்டி ஜார்ஜியா ஸ்டேட் இல்லையா? ஆமா ஆமா குருஜி. ஃபுல்டன் கவுண்டி ஜார்ஜியா. ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அமெரிக்காவில் அந்த குழந்தை பிறக்கும் போது சம்மர் டைம் இல்லையா? ஜார்ஜியாவில் சம்மர் டைம் குருஜி. சம்மர் டைம் டேலைட் சேவிங் உண்டு. மிதுன லக்னம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசிமா உங்க குழந்தை. ஆமா குருஜி. அருமையான ஜாதகமா. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, 5ல் செவ்வாய் சனி இருந்தாலும் கூட லக்னத்தில் பரிவர்த்தனை பெற்ற லக்னாதிபதி, பரிவர்த்தனை பெற்ற சந்திரன் வலுவாக லக்னத்தில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்பு, நல்ல ஜாதகமா. கொஞ்சம் புத்திசாலித்தன. ஆண் குழந்தையா பெண் குழந்தையாமா? ஆண் குழந்தை குருஜி. சரி, இந்த அமைப்பின் அடிப்படையில் இந்த குழந்தை ஜார்ஜியா மாகாணத்தில் இருக்காது. அப்படியா குருஜி? எதிர்காலத்தில் கரெக்டாக 18 வயசுக்கு பிறகு சனிதசை ஆரம்பிக்கும் போதே ஜார்ஜியா மாகாணத்தில் இல்லாமல் 18 வயசுக்குள்ளேயே வெளி மாகாணத்தில் படிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுமா. ஜாதகப்படி அருமையான யோக ஜாதகமாக. சந்திரன் முதல் நிலை சுபத்துவமாக இருக்கிறார். ஆனால் சனி தசையிலிருந்து தான் உங்களுக்கு யோகம் 2031க்கு பிறகு தான். நல்ல படிப்பான குருஜி. பெண் குழந்தையாமா? ஆண் குழந்தை தானே அம்மா. சந்திரனும் புதனும் வலுத்து பரிவர்த்தனையாகி இருப்பது நல்லா படிக்கக்கூடிய குழந்தை தான். 13 வயசு 14 வயசு ஆச்சே, உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியுமேம்மா? இப்போதைக்கு ஓகேவா தான் படிக்கிறான் குருஜி. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வச்சு அந்த மாதிரி படிக்கல, அதனால கேட்குறேன். ஏம்மா, ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்றீங்கல்ல, அப்போ அந்த குழந்தை படிக்கவே இல்லைன்னு நீங்கள் சொல்லலை. படிப்போம் குருஜி. ஆனா புதன் வலுத்திருந்தாலும் 4ஆம் பாவகம் சுபத்துவத்தை அடைந்திருந்தாலும் கல்வி அமைப்புகளில் தடை அமைப்புகள் இல்லைம்மா. பயாலஜி மட்டும் கொஞ்சம் வராதுமா. கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட், கணிதம், கணக்கு, வழக்கு, அக்கௌண்ட், கிரியேட்டிவ்னு சொல்லப்படக்கூடிய கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த குழந்தை வருவார்மா. ஆர்ட் சம்பந்தப்பட்டது, கலை சம்பந்தப்பட்டது, பாடல் சம்பந்தப்பட்டது, இசை சம்பந்தப்பட்டது இந்த குழந்தைக்கு, ஆண் குழந்தைக்கு நல்லாவே வருமா. கலைகளில் ஆர்வம் உள்ளவராக இருப்பார். ஆனால் இவருக்கு பயாலஜி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வராது. அந்த பக்கம் கொண்டு போயிட வேண்டாம். ஏன்னா செவ்வாய் கடுமையான பாபத்துவமாக இருக்கிறார். செவ்வாய் கடுமையான பாபத்துவம் இருந்தால் பயாலஜியில் ஆர்வம், உயிரியல்னு சொல்லப்படக்கூடிய மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் குறைவாக இருக்கும். புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது பெரிய யோகம். அமாவாசை சந்திரனாக இருந்தாலும் கூட அவர் சுக்கிரனோடு இணைந்திருப்பது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு. இந்த குழந்தை உண்மையிலேயே அவருடைய 22 வயதிற்கு, எப்போ ராகு உங்களுக்கு 3 வருஷம் நடக்குது, 19 வயதிற்கு பிறகு நல்லாவே இருப்பாருமா. ஓகே குருஜி. வேற என்னமா கேட்கணும்? ஆனா அவனோட கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா குருஜி? சனி செவ்வாய் 13 வயசு குழந்தைக்கு ஏமா கல்யாண வாழ்க்கையை பத்தி, அதுவும் அமெரிக்கா குழந்தைக்கு போய் கல்யாண வாழ்க்கையை கேட்குறீங்க? இந்தியாவில் இருக்கிற ஆம்பளை பிள்ளையவே கல்யாணத்தை பத்தி நம்ம பேச மாட்டேன்றோம். அவன் 12ல குரு கேது வேற இருக்கு குருஜி, அதனால கொஞ்சம். என்னமா இருக்கு? குரு கேது 12ல இருக்காரு. 12ல குரு கேது இருந்தா என்னம்மா? குரு ராகு இருந்தாலே கொஞ்சம் ஒரு இது. குரு கேது இருக்கிறது தப்பு இல்லைம்மா.
உபய லக்னத்திற்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் மறைவது ஓரளவுக்கு நல்லது தான். ஜோசியத்தை தலைகளாக புரிஞ்சுக்கிறீங்க. 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறது தான் தப்பு. உச்ச சனி பாவத்துவமாகி 7ஆம் இடத்தை பார்ப்பது தான் தப்பே தவிர, அம்மா ஆம்பளை பிள்ளைங்களுடைய மன வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுவும் அமெரிக்காவில் பிறந்த ஒரு அமெரிக்கன் சிட்டிசனை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அவ்வளோ தூரம் ஒழுக்கத்தை பேணக்கூடியவராக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே தெரியுது. ஆம்பளை பிள்ளையாக இருந்தானே பொம்பளை பிள்ளையாக இருந்தானே நான் பெத்த பிள்ளை ஒழுக்கமாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஆனால் அமெரிக்க குழந்தைகள் 16 வயசுலேயே நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாதம்மா. உங்கள் ஊரில் கண்ட்ரோலே பண்ண முடியாது. 16 வயசுலேயே அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தனியாக தேடி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரா? உங்கள் மருமக உங்கள் ஜாதி உங்கள் மதம் இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இல்லை. அதுக்காக மதம் சொல்ல மாட்டேன், இந்துவாக தான் இருக்கும். உங்கள் மருமக வந்து அந்நிய பெண்ணு. அட்லாண்டாவில் அமெரிக்காவில் பிறந்திருக்கிற குழந்தை வந்து தன்னுடைய சுய ஜாதியில் பெண்ணை தேடிக்காது. அமெரிக்காவில் ஜாதி அடையாளங்களே இல்லை. 7ஆம் இடத்தை சனி பார்க்கிறதுனால அந்நிய பெண், இந்திய வம்சாவளியாக இல்லாத, இந்திய வம்ச அமைப்புகள் இல்லாத அமெரிக்காவில் பிறந்த வேறொரு பொண்ணை அவர் திருமணம் பண்ணுவார். ஒரு திருமணம் தானான்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஒரு திருமணம் தான். ஏன்னா அடுத்து புதன் தசை வரப்போகுது. தசாபக்திகளின் அடிப்படையில் ஒரு பெண்ணோட கண்டிப்பாக இருப்பார். இதுதான் உங்கள் கவலையா? 13 வயசு புள்ள 14 வயசு பிள்ளைக்கு இப்போவே கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டீங்கன்னா என்னம்மா பண்ணுறது? காலேஜ் முடிக்கணும், அங்கே முடிக்கணும். 2 கேள்வி தான் குருஜி எனக்கு. அவன் படிப்பு எப்படி இருக்கும்? கல்யாணம் படிப்புல எல்லாம் எந்த குறையும் இல்லைம்மா. திருமண அமைப்புகள் நீங்கள் நினைத்தார் போல நடக்காது. ஏன் அப்படின்னு சொன்னால் சுக்கிரனுடைய வீட்டில் சனி இருக்கிறாரு. அடுத்த கல்யாண காலகட்டங்களில் சுக்கிரனுடைய வீட்டில் சனி இருந்தாலே, சுக்கிரனும் ஓரளவிற்கு சந்திரனோடு சேர்ந்திருந்தாலே விருப்பப்பட்டு அந்நிய பெண்ணைத்தான் திருமணம் பண்ணிக்குவார். ஆனால் அவருடைய திருமண வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்கும். கல்வியில் புதன் சார்ந்த சுக்கிரன் சார்ந்த சந்திரனும் சுக்கிரனும் தான் வலுவாக லக்னத்திலேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த அமைப்பில் டிசைனிங் சம்பந்தப்பட்ட, நான் சொல்கிறது புரியுதாமா? டிசைனிங், ஆர்ட் சம்பந்தப்பட்ட, டிசைனிங் சம்பந்தப்பட்ட, புதனோடு சேர்ந்த டிசைனிங் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கம்ப்யூட்டரில் கூட அனிமேஷன் மாதிரியான டிசைனிங் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான துறைகளில் இப்போவே அவருக்கு ஆர்வம் இருக்கும். நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா டிராயிங் போடுவார். நல்லா ஒரு டிசைனிங், ஒரு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது நல்லா இருக்கும். அந்த மாதிரியான துறைகளில் வருமாறுமா? பயாலஜி டாக்டர் மாதிரியான துறைகளில் வரமாட்டாருமா? வேறு ஏதாவது கேட்கணுமா? அவனுக்கு மூத்தவன் இருக்கான் குருஜி. அவனோட சேர்ந்து பிசினஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவானா? இல்ல சகோதரரோடு உறவு நன்றாக இருக்காது. உள்ளதை தான் சொல்லணும். ஜோசியத்தில் பொய்யெல்லாம் சொல்லி டைவர்ட் ஆகக்கூடாது. இவருக்கு அண்ணன் கிழக்க இருந்தார்னா இவர் மேற்க இருப்பார். சகோதர உறவுகள் சரியாக இருக்கவே இருக்காது. என்னன்னா என்ன, நல்லது கெட்டதுக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஹாய்ன்ற லெவலுக்கு தான் இருக்கும். சகோதர உறவுகள் ஒட்டிக்கோ கட்டிக்கோன்னுலாம் இருக்காது. இந்த மாதிரியான செவ்வாய் சனி அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சகோதரர் ஒருவர் அப்படி இருந்தார்னா அவர் இப்படி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பார்த்துக்கிட்டா தான் உண்டு. சரியா? இது அப்படியே அவரவர்களுடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி. நேரம்